திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியை வாயை மூடி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபரை 6 நாட்களாகியும் பிடிக்க முடியாமல் தனிப்படை போலீசார் திணறி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் முகுந்தன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆலம்பாக்கம் அருகே கடந்த சனிக்கிழமை அன்று பள்ளி முடித்து தனது பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த 10 வயது சிறுமியை பின்தொடர்ந்து வாயை மூடி கடத்தி சென்று பக்கத்தில் இருந்த மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் கூடுதலாக 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் 10 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் இருந்த செல்போன் சிக்னல்கள் மற்றும் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த கொடூர பாலியல் வன்கொடுமை செயலை செய்தவர் வெளிமாநிலத்தவரா அல்லது உள்ளூரை சேர்ந்தவரா என்ற பல கோணங்களில் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பவம் நடைபெற்று 6 நாட்களான நிலையில் அது குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய முனைப்போடு தனிப்படை போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய குழந்தையிடம் கொடூரமான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அந்த மர்ம ஆசாமியை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.